தமிழ் ஈழ விடுதலை புலிகளை தீவிரவாத அமைப்பு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அதாவது இப்போ வந்து நம்ம நாட்டில் வடக்கணங்க வந்து ஆயிரக்கணக்கில் வந்து இப்போ லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கோடி கணக்கெடு கூட சில பேர் சொல்கிறாங்க. இப்போ சரியான கணக்கெடுப்பு இல்லை. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலிங்கர்கள் வந்து கலிங்க நாட்டிலேருந்து வந்தவங்க தான் சிங்களர்கள். முதல்ல தமிழர்கள் தான் பூர்வ இருந்தாங்க. அவங்க வந்து வராங்க. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பிறகு அவங்க வந்து சட்டத்தை வந்து மாற்றுறாங்க. சிங்களர்களுக்கு மட்டும்தான் எல்லாமே சொல்லிட்டு தமிழை வந்து தூக்கிட்டாங்க. அதை வந்து எடுத்து கேட்டு போராட்டம் கேட்டதுக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே சுதந்திர நாட்டிலே வாச்சாத்தி கிராமத்தில் நடந்துச்சு தெரியும். இப்போ சுதந்திர நாட்டில் இப்போ கஞ்சாக்கு ஒரு இளைஞர் வந்து கம்பெனி கொடுக்குறப்ப அவர் வந்துட்டு லாக்அப் டேட்டில் வந்து அடிக்கிறாங்க. போலீஸே அடித்து கொள்ளிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி அங்கே வந்து இதுக்கு மேலேயே நடந்திருக்கு. ஸோ முதல்ல வந்து வன்முறையை கையில் எடுத்தது அவங்க பண்ணது வன்முறை இல்லையா, அவங்க பண்ணது தீவிரவாதம் இல்லையா. முதல்ல வந்து 20 வருஷத்துக்கு மேலே மனு கொடுத்து நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக போராட்டம் பண்ணி அப்படி தான் பெய்கிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமாக ஆரம்பிச்சோன்னே இந்த வன்முறை விடுதலை புலிகள் வந்து மக்களை காக்கிறதுக்காண்டி வர ஆரம்பிக்குது. தமிழை வளர்ந்தார் அப்படின்னா தமிழர்கள் தான் உலகத்துக்கு நாகரிகத்தை வந்து கற்றுக் கொடுத்தது. தமிழர்களை வான்நிறம் பொன்னிறம் செந்நிறம் எல்லாத்துலேயும் இருந்தாங்க. யாது முறை யாவரும் கிளர் எல்லாருமே இருந்துட்டு நாகரிகமாக ஒற்றுமையாக ஜாதி மதம் மொழி இனம் பிரிவு இல்லாமல் வாழணுன்றதான் தமிழர்களோட கூற்று. எப்பயோ சொல்லிட்டாங்க. வன்முறை அளிக்கிறதுக்கு வன்முறையை தான் கையில் எடுத்தாகணும். அப்புறமேட்டுக்கு அமைதி இருந்துட்டு கொண்டு வரது தான் தமிழ் இன விடுதலை புலிகளோட இதுவாக இருந்தது. நிறைய பேர் வந்து பையா வேலை பார்த்தாங்க, தூதுவானா வேலை பார்த்தாங்க. அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க தான் இப்போ வந்து மே 18 எல்லா வருஷத்துலேயும் மாநாடு போட்டு சீமான் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவரை குறை சொல்கிறது தமிழின விடுதலை புலிகளை வந்துட்டு மறைமுகமாக இருந்துட்டு குறை சொல்லிட்டு இருக்கிறது. இது நீங்கள் நிறையவே கண்கூட பார்க்கலாம். இதுவே நாங்கள் வந்து உண்மையாக இருக்கவங்க வந்து பேசி மறைச்சிருவாங்களாம். இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஹிட்லர் வந்து யூதர்களை கொண்டாங்க தெரியும். பல வரலாற்றில் எங்கெங்கே என்னென்ன நடந்திருக்கோ அப்படி சொல்லிட்டு இப்போ பிரிட்டிஷ் வந்து எல்லாத்தையும் வந்து ஆட்சி பண்ணாங்க, நிறைய அடிமைப்படுத்தினாங்க, அதெல்லாம் தெரியும். ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்க தமிழ் ஈழத்தில் நடந்ததை தமிழர்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அதை சொல்கிறவங்க வந்து முட்டாளாம், திருநிதி வாங்கி பிழைக்கிறாங்களாம். 2 கோடியோ 3 கோடியோ வரது. ஏன்னா எல்லா மக்களுக்காண்டியும் குரல் கொடுத்து போராட்டம் பண்ணுறதுனால மக்கள் வந்து கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஆனால் மற்ற கட்சிகள்லாம் 100 கோடி 200 கோடி திருநிதி வாங்கிட்டு அவ்வளோ குற்ற பின்னணி அவ்வளோ ஊழல்கள் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சீமான் சொல்கிறாரு. 250 பொய் வழக்கு போட்டிங்க, எல்லாமே பொய் தான். அவர் சொல்கிறதா உண்மைன்ற மாதிரி தான் தீர்ப்பு வந்துட்டு இருக்கு. வடநாட்டவர்களுக்கு வந்து போக்குவரத்து துறையில் அரசு வேலை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறையா ஐஐடி நீட்டு உண்மையாலுமே திறமையானவங்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல. ஆனால் போக்குவரத்து துறை என்பது நம்ம தமிழகத்திலே நிறைய பேர் வந்து திறமை இருக்கிறாங்க, வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. நிறைய குடும்பத்துக்கு வந்து தமிழர்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம். பொறியியல் அதாவது மருத்துவர் என்பது பெரிய வேலை, திறமை இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். இலங்கையில் நடந்ததை அடுத்த தலைமுறை இருந்துட்டு படிக்கணும். கண்டிப்பாக பாட புத்தகத்தில் இணைக்கப்படணும் என்பது என்னோட கூற்று. நன்றிகள்.